அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம். இன்றைய திருக்குறளும் மென்பொருளும் அதிகாரம் தீநட்பு, குறள் எண் 817. நகை வகையர் ஆகிய நட்பின் பகைவரால் பத்தடுத்த கோடி உறும். ஒரு சிறந்த முயற்சி இல்லாமல், அதில் ஈடுபாடு இல்லாமல், எப்பொழுதும் நகைத்துக்கொண்டே சிரித்துக்கொண்டே கும்மாளமாக இருக்கும் நண்பரை விட ஒரு பகைவரால் 10 கோடி மடங்கு நன்மை கிடைக்கும். The enemies would give the benefit of 10 crores times than the friends who are always not serious and giggling. சிரிக்கிறது தப்புங்களா? நகை ரொம்ப முக்கியம் இல்லையா முகத்துக்கு? நகையோடு இருந்தால் தான் முகம் அழகாக இருக்கும். அப்போ நண்பன் நகைக்கக்கூடாதா அப்படின்னு கேட்டால் அப்படி சொல்லலை வள்ளுவன். இங்கே நகை வகையார் அப்படின்னு சொல்கிறார். நகை வகையார் என்றால் யார் என்றால், எந்த ஒரு காரியத்தையும் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்க மாட்டாங்க, ரொம்ப ஆழ்ந்து ஈடுபட மாட்டாங்க. எது சொன்னாலும் ஒரு மேம்போக்காக, ஒரு சிரிப்பாக, ஒரு சிரிச்சுக்கிட்டு கிக்லிங்காக இருந்துக்கிட்டு, ஒரு நகைச்சுவை பண்ணிக்கிட்டு, பகடி பண்ணிவிட்டு, நையாண்டி பண்ணிவிட்டு, அதை ஒரு ஆழ்ந்த ஈடுபாட்டுடன் எடுத்துக்கொள்ளாத மனிதர்களுக்கு பேர் தான் நகை வகையார். இவங்களை சுற்றி எப்பவுமே ஒரு கூட்டம் இருக்கும். ஏன்னா அவங்க கொஞ்சம் கையில் காசு வச்சுருப்பாங்க. அப்பப்போ அவங்களுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுப்பாங்க. அவங்களுக்கு தேவையான இடங்களுக்கு கூட்டிகிட்டு போவாங்க. அவங்கள மகிழ்ச்சியாக வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி நபர்கள் இருக்காங்க இல்லையா, இவங்க எப்போவுமே கூத்தும் கும்மாளமாக தான் இருப்பாங்க. இந்த மாதிரி நபர்களை ஒருவன் நண்பனாக வைத்திருப்பதை விட ஒரு பகைவரால் 10 கோடி மடங்கு நன்மை கிடைக்கும். 10 அடுத்த கோடி வரும்னு சொல்கிறார். 10 அடுத்து அப்படியே 11 12 கோடி நன்மைகள் வந்துக்கிட்டே இருக்குமா? ஏன் இப்படி ஐயன் சொல்கிறாரு? வாழ்க்கைங்கிறது மகிழ்ச்சியாக இருக்க வேண்டியதான், நகைக்க வேண்டியதான், நெய்யாண்டி பண்ண வேண்டியதான், பகடி பண்ண வேண்டியதுதான், கொஞ்சம் கூத்தும் கொஞ்சம் கும்மாளம் இருக்க வேண்டியதுதான். ஆனால் வாழ்க்கையே அப்படி இருந்துட்டா அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும், அது ஆணவ சிரிப்புன்னு புரட்சித் தலைவர் பாடின மாதிரி வாழ்க்கையில் இருக்கிற மற்றவங்கெல்லாம் நம்மளை பார்த்து சிரிப்பாங்க. சிரித்து வாழ வேண்டும், பிறர் சிரிக்க வாழ்ந்திடாதேன்னு ஒரு வரியும் சொல்லியிருக்கார். அப்போது நம்ம இந்த மாதிரி அளவுக்கு அதிகமாக சிரிச்சுக்கிட்டே போனோம்னா மற்றவங்க சிரிப்புக்குள்ளாகி, மற்றவங்க நகைப்புக்குள்ளாகி ஒரு வாழ்க்கையை நாம் வாழ நேரிடும். இந்த மாதிரி நபர்களுடன் நட்பு கொண்டால் நம் வாழ்க்கையும் கேலிக்குரியதாகவிடும், நகைப்புக்குரியதாகவிடும், சிரிப்புக்குரியதாகவிடும். சிரிப்பாக சிரித்து போயிடும் நம்மளுடைய வாழ்க்கை. அப்போது இந்த வாழ்க்கையை வாழும் பொழுது, நம் நண்பர்களை நாம் தேர்ந்தெடுக்கும் பொழுது, இந்த மாதிரியான குணம் கொண்டவர்களை தீ நண்பர்கள், தீ நட்பு என்று ஒதுக்கி விட வேண்டும். அவர்களுடன் ஆழ்ந்த ஈடுபாட்டுடன், கெழுதகைமையுடன் நட்பு கொண்டிருக்க கூடாது. இவர்கள் இப்படி இருக்கும் பொழுது, நமக்கு ஒரு பிரச்சனை என்று வரும் பொழுது, அல்லது ஒரு பொது பிரச்சனையில் நாம் எல்லாம் சேர்ந்து ஈடுபட்டிருக்கும் பொழுது, அவர்கள் அதில் எந்த விதமான ஆழ்ந்த ஈடுபாடும் காட்டாமல் நகைத்து கொண்டு நகை வகையராக இருப்பதால் சென்று விடுவார்கள். இறுதியில் நீ மட்டும் தனியாக மாட்டிக்கொள்வாய், அல்லது உன்னை போன்ற சிலர் மாட்டிக்கொள்வார்கள். அதனால் எந்த ஒரு வேலையை செய்யும் பொழுதும், வாழ்க்கை பயணத்தின் பொழுதும் கொஞ்சமாவது ஒரு சீரியஸான, கொஞ்சமாவது ஒரு ஈடுபாடுடைய, இந்த நகை வகையராக இல்லாதவங்களாக இருக்கிறவங்கள பார்த்து நாம் நட்பு கொள்ள வேண்டும் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார். இவங்களால நமக்கு நிறைய நட்டங்கள் ஏற்படும், அவப்பெயர் ஏற்படும், பிறர் நம்மை தவறாக கருதி கொள்வதற்காக வாய்ப்புகள் ஏற்படும். ஆனால் ஒரு பகைவர் என்று தெரிந்து கொண்டால் அவரை விட்டு நம்ம விலகி விடுவோம். அதனால் அவரிடமிருந்து நமக்கு ஒரு அவப்பெயரோ, ஒரு நட்டமோ, அல்லது நம் புகழுக்கு களங்கமோ எதுவுமே ஏற்படாது. ஏன்னா அவங்க விலகி போயிடுறாங்க. அப்போ அவங்களால் நமக்கு எந்த நட்டமும் கிடையாது. ஆனால் இவர்களால் நட்டம் உண்டு. அறிவில்லாதவர்களிடம் நமக்கு 1 கோடி நட்டம் ஏற்பட்டால், இந்த நகை வகையாரிடம் நமக்கு 10 அடுத்த கோடி நட்டம் ஏற்படும். அதனால் ஒருவருடன் நட்பு செய்யும் பொழுது அவர் நகை வகையாரா இல்லையா என்று பார்த்து செய்ய வேண்டும். அவர் எப்பொழுதுமே சிரித்துக்கொண்டு கேலியாகவும் கிண்டலாகவும் வாழ்க்கை நடத்தும் ஒரு நபராக இருந்தால் அவரிடம் ஆழ்ந்து நட்பு கொள்ளக்கூடாது. இதுதான் வள்ளுவன் வலியுறுத்தி சொல்கிற பொருள் இந்த குறளில். நகை வகையராகிய நட்பின் பகைவரால் 10 அடுத்த கோடி உறும். நான் சிறக்க நற்றமிழ் வாழ்த்துகள். மருத்துவ ராமசெல்வரங்கம், மிஷின் எத்திராளியா, வெளியே கிளம்பி, சேலம், கள்ளக்குறிச்சி, அரூர், ஈரோடு, கணிவாளையம். நன்றி டாக்டர் செல்வா குரல் யூடியூப் சேனலை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.